Do you ever think how generative models like Claude, Gemini, OpenAI works on real-time data? Real-time data means, for example, let me take go into a GPT and ask what is the weather today on Tamil Nadu. It will say accurately. Did you think that all models are trained all day? It has a tool to access the web. So let me teach you how it works. Let's get into the video. Hi bros, this is Jerry. This is the day of teaching you AI and full stack development. Okay, let me get into a clear and cut explanation. First, MCP ஓட full form என்னன்னா Model Context Protocol. இது யாரால டெவலப் பண்ணப்பட்டுச்சுன்னா கிளாட் ஆந்த்ரோபிக்கால டெவலப் பண்ணப்பட்டது. இது ஓப்பன் சோர்ஸ் தான், எல்லாருமே எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண இந்த வீடியோவில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்துருப்பேன். எந்திரனுக்கு வந்து ஜென்ரேட்டிவ் மாடலாக இருக்கப்போ நார்மலாக ஆன்சர் பண்ணோம். அதுக்கு ஒரு பவர் கொடுக்குறப்போ அது ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணி வெளியிலேருந்து கேதர் பண்ணிக்கிட்ட விஷயத்து மூலமாக ஆன்சர் பண்ணோம். ஸோ ஜென்ரேட்டிவ் மாடலுக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸை கொடுக்கறது தான் இந்த எம்சிபியும். எம்சிபிங்கிறது அனதர் ஹேண்ட் ஃபார் ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ். இதை வந்து நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு இடத்துல பண்ணி காட்டுறேன். நான் ஒரு யூஐ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த யூஐயில் வந்து உங்களால் நார்மலாக ஜென்ரேட்டிவ் மாடல்ஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும். எம்சிபியோட ஆக்சஸ் கொடுத்தா அந்த ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறதையும் பார்க்க முடியும். ஓகே, இப்போது நான் சேட்டில் வந்து ஜஸ்ட்டு ஹாய்னு டைப் பண்ணுறேன். இப்போ ஜென்ரேட்டிவ் மாடல் ஜஸ்ட் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுறேன். ஓகே, ஒர்க் ஆகுது. இப்போது நான் இந்த ஜென்ரேட்டிவ் மாடல்கிட்ட வாட் இஸ் த $1 ஈக்குவலண்ட் வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறேன். ஓகேவா? இப்போது நான் வந்து எம்சிபி டூலுக்கான ஆக்சஸ் கொடுக்கல. ஸோ இதுக்கு அந்த நாலேஜ் இருக்காது. இதுலேயே உங்களுக்கு தெரியும், அக்டோபர் 2023 வரைக்கும் தான் டேட்டா வந்து ட்ரைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வெப் ஸ்க்ராப்பிங்க்கான ஆக்சஸை நான் வந்து எம்சிபியில் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ அதே கொஸ்டினை திருப்பி போடுறேன். ஆக்சுவலாக இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், பட் ஸ்க்ரீனில் அந்த டேப் ஓப்பன் ஆகிறது தெரில. ஸோ அது என்ன பண்ணியிருக்கேன்னா, வெப்பில் போயிட்டு சர்ச் பண்ணோம். வெப்பை ஆக்சஸ் பண்ணி பப்பட்டியர் மூலமாக வெப்பை ஆக்சஸ் பண்ணி இப்போ ஸ்க்ராப் பண்ணோம். ஸ்க்ராப் பண்ணி இப்போ கரண்ட்டான ப்ரைஸ் எவ்வளோ, டாலரோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துரும். ஸோ இப்போது ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிருக்கும். நான் எம்சிபி எனேபிள் பண்ணாததுக்கு முன்னாடி அதுக்கு நாலேஜ் இல்லை, ஸோ ஆன்சர் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நான் எம்சிபி எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வெப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்து ஆன்சரை கொண்டு வந்து கொடுக்குது. இப்போ நீங்கள் இந்த டேட்டாவை சர்ச் பண்ணி பார்த்தாலும் இதுதான் ஆன்சராக இருக்கும். இது போல் நம்பர் ஆஃப் எம்சிபிஸை உங்களோட சாட்பாட்ஸ்குள்ளாரையும் கொண்டு வந்துக்க முடியும். நான் இது வரைக்கும் போட்டிருக்க எல்லா வீடியோஸ்லேயும் டெக்னிக்கலான விஷயத்துக்குள்ளார நான் ஒன்றும் போக கிடையாது. டெக்னிக்கல் மீன்ஸ் கோடிங் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளார போக கிடையாது. ஏன்னா இன்ஸ்டாவில் டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். பிகாஸ் ஈவன் 3 மினிட்ஸுக்கு மேலே வீடியோ போட்டால் சஜஷன்ஸ் கொடுக்க மாட்டான். ஸோ ஐ வில் கிரியேட் அ ஃபுல் வீடியோ ஆன் யூடியூப். ஜஸ்ட் ஃபாலோ மீ ஆன் த யூடியூப் ஆல்சோ. இட்ஸ் ஜெரிகோடா.